ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டேன். பாப்பா ஸ்கூலுக்கு எனக்கு டிஃபனுக்கு பணியாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு இனிப்பு பணியாரம் ரெடி பண்ணி ஊற்றி வச்சிட்ருந்தேன். மணி 8:15 ஆச்சு. அப்புறமும் மகி தூங்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவளை எழுப்பி கிளப்பிட்டு சாப்பாடெல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு அவளுக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளப்பிட்டேன். அவளும் பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. ஆஃப்டர் 9 AM என்னோடய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ண எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சுட்டுருந்தேன். இந்த பில்லோ நைட்லாம் பாப்பா விளையாண்டுட்டு இருந்தான். அம்மா நீங்கள் இருக்கீங்க, அப்பா இருக்கீங்க, நான் அந்த பில்லோவில் இல்லையே, என்னோடய ஃபோட்டோ நீங்கள் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தா. அவளுக்கான பதில் எங்ககிட்ட இல்லை. அப்புறம் நானும் சொன்னேன், இல்லைடா நீ அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்த, அப்போ நீ ஃபோட்டோ எடுக்கும்போது இல்லை, ஊரில் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் விளையாடிட்டு தூங்கிட்டா பாப்பா. அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் பார்த்திங்கன்னா, முட்டை தோசை, என்னோடய ஃபேவரெட் கார சட்னி, அதுக்கப்புறம் பணியாரம். இதெல்லாம் தான் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணவே எனக்கு 10 மணி ஆயிடுச்சு. வீட்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, பாத்திரம்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை எடுத்துகிட்டு உட்காந்தேன். கீரை எடுத்துகிட்டு உட்காந்தோன்னே என்னால் அந்த வேலை கன்டினியூவாக பண்ண முடியல. வேறு வேலை வந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஒரு காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு 12 மணிக்கு மேலே தான் நான் மறுபடியும் உட்காந்து அந்த வேலையை கன்டினியூ பண்ணேன். கீரை எல்லாமே ஆஞ்சு எடுத்துட்டேன். ஸோ என்னோடய மார்னிங் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களோட மார்னிங் ஒர்க் எப்படி போகுது அப்படின்றத எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில்